காட்டியவருடைய பட்டியலில் முதலிடம். நான் அன்பு காட்டாதவருடைய பட்டியலில் முதலிடம். அப்படி இருக்கக்கூடிய என்னை நிறைய அன்பு காட்டக்கூடியவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். ஆனால் அன்பே காட்ட முடியாத, அன்பே காட்ட தெரியாத என்னை வா என்று அளித்த அந்த வான் கருணைக்கு வணங்குகிறேன் என்று மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். மாணிக்கவாசக பெருமானே அப்படி சொல்லும் பொழுது நாமெல்லாம் எங்க இருக்கோம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம். மாணிக்கவாசக பெருமான் தான் அழுது அடி அணைந்த பெருமான். மாணிக்கவாசக பெருமானே கண்ணப்ப நாயனாரை பற்றி இப்படி புகழ்ந்து கூறுகிறார் என்றால் கண்ணப்ப நாயனார் எப்படி அன்பு செலுத்தியிருப்பார்? அதை நாம் இப்பொழுது கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றின் மூலம் சிந்தனை செய்வோம். மேவளர் புறங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மை காவல திருக்காலத்தே கண்ணப்பர் திருநாடன்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நென்னெறி வழங்கும் மேன்மை பூவளர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. திருக்காலத்தி இப்பொழுது ஆந்திர பகுதியில் உள்ள திருக்காலத்தி என்ற பகுதியில் அவதாரம் செய்தவர். அந்த காலத்தி என்ற பகுதி அவதாரம் செய்தவர். அந்த ஊர் இப்போ தனியா இருக்கு, உடுப்பூர். இப்போ காலத்திலிருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் உள்ள ரொம்ப தூரம் போனாதான் அந்த உடுப்பூர் பொத்தப்பி நாடு. நன்றாக சோலைகள் மலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. வேடர் குலம், வேடர்கள் வசிக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும். காடு, அந்த காட்டுக்குள்ள இடத்துல வேடர்கள்லாம் வசிப்பாங்க. வேடர் குலத்தில் அவதாரம் செய்தவர் கண்ணப்ப நாயனார். அவர் எப்படி அவதாரம் செய்தாராம்? அவருடைய தந்தையார் பெயர் நாகன். வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். கொடுமையே தலை நின்றுள்ளான் வில்தொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான். மற்றவன் குறிஞ்சி வாய்க்கை மனைவியும் தத்தை என்பாள். நாகன் அவர் வேடகுலத்தின் தலைவர். அவர் பெற்றியால் தவமுன் செய்தார், முற்பிறவின் தவம் செய்தார். ஆனால் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வார். அவருடைய பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு. அதிபத்த நாயனார் மீனவ குலம், அவரும் தவம் செய்தவர் தான். ஆனால் அந்த குலத்தின் சார்பாக அவர் மீனப்பி. அதே போல இங்க நாகன் வேடுவ குலம், வேட்டையாடணும். குற்றமே குணமாவான். என்ன குற்றம்? ஒரு உயிரை கொலை செய்வது குற்றம். ஆனா இப்பொழுது அந்த நிலைமை எல்லாம் மாறி போச்சு. இதுவே குற்றம் இல்லை. ஒரு உயிரை கொன்று இப்பொழுது உண்கிறார்கள். காலையில பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படியே அந்த ரோடு முழுவதுமாக அப்படியே கூட்டமா நிற்பாங்க. அந்த நிலைமையானது மாற வேண்டும். அந்த குற்றமே குணமா வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான், வில் தொழில் விரலின் கான் வெஞ்சின மடங்கள் போல்வான். அவருடைய மனைவியார் பெயர் தத்தை. இவங்க 2 பேருக்கும் நெடுநாட்களாக குழந்தை பேரே இல்லை. இங்கே போய் கேட்குறாங்க, உங்களுக்கு இனிமே குழந்தை பேரு கிடைக்கவே கிடைக்காது. அந்த வேடு கூடவே எப்படி இருக்குமா, கொல் எரி குத்து இந்த ஓசை மட்டும் கேட்டு இருக்குமா, நல்ல ஓசையே கேட்காது. இது மாதிரி அங்க கொல்லு, இத குத்து, எரி அப்படின்னா அந்த ஓசை கேட்டுக்கொண்டிருக்கும் தேசிய சொல்றாரு. எனவே இவங்க 2 பேருக்கும் நெடுநாட்களாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லவே இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேர் மனம் தளராமல் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருமகனா என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானிடம் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்கடன் நெறியில் நிற்பார். முருகப்பெருமானுக்கு அவருடைய குல வழக்கப்படி வழிபாடு செய்து பெருமானே பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்று வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது காணவர் குலம் விளங்க தத்தைபால் கர்ப்பம் நீர எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் காரணமாக மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமான் ஆறுமுக சிவபெருமானுடைய திருவருளின் காரணமாக அந்த வேடுவர் குலமே உயிம்பட்டு
காணவர் குலம் விளங்க. அப்படி தத்தைவாள் அந்த அம்மையார் கர்ப்பம் அறிகிறார்கள். அப்புறம் அந்த 10 மாதமானது கழிந்த பிறகு ஒரு ஆண் மகன் வந்து அவதாரம் உதிக்கிறார் என்று பார்க்கிறோம். வந்தவுடனே தந்தையார் ஒரு வாழை எடுத்தாங்க. வாழை இலையில் அந்த குழந்தையை இட்டு தந்தையார்கிட்ட எடுத்து போய் கொடுத்தாங்க. தூக்கும் போது நல்லா கனமா இருந்தேன். அதனால பேரெல்லாம் ஜாதகெல்லாம் ஒன்று பார்த்து பேர் முதல் வார்த்தை வச்சு என்ன பேர் வைக்கலாம் என்று இப்பெல்லாம் அதுக்கு 2 நாள் ரொம்ப நாள் போகும். என்ன பேர் வைக்கலாம், வார்த்தை டி, இன்னும் வார்த்தை டா, இது மாதிரி 2-3 வார்த்தை வச்சு நிறைய இருக்கு. அந்த பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். நம்ம ஒரு பேர் தேர்ந்தெடுப்போம், நம்ம சொந்தக்காரங்க இன்னொரு பேர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பேர் இருப்பீங்களா அந்த பேர் இருப்பீங்களா, அதுக்கு ஒரு குழப்பம் சண்டை வேற வரும் வீட்டில். இவர் பார்த்தா எடுக்கும் போது கிணமா இருந்தது. திண்ணமா இருக்கார்ல, அதனால திண்ண என்று எம்பு என்று சொல்லிட்டார். அப்புறமா அது பெரிய விழா. குழந்தை பிறக்கும் போது அந்த முத்து மணி எல்லாமே அப்படி தூக்கி வாரி போட்டாங்களாம். மாணவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தாங்களாம். ஏன் இந்த குழந்தை வளர்ந்து பிறகு என்ன செய்ய போகிறது என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க கூடிய இருக்கிற அவங்க அம்மா அப்பா யாருக்கும் தெரியாது. சாமிக்கு தெரியும் எல்லாமே. இது போல இந்த இடத்துல திருமண கோவிலில் இந்த பேர் தான் இன்னைக்கு வருவாங்க. 25 பேர்னா 25 பேர் தான் வரணும். 26 பேர் கூட வர மாட்டாங்க. இல்லை 100 பேரா, 100 பேர், 500 பேர், சாமி என்ன எழுதி வச்சிருக்காரோ அந்த பேர் தான் வருவாங்க. இந்த இடத்துல இது போல் ஞானத்தை சிந்திக்கிறாங்க. யார் போகணுமோ அவங்க கண்டிப்பாக வந்தே தீருவாங்க. அன்னைக்கு காலையில் அவங்களுக்கு நிறைய இடர்பாடு இருக்கும். காலையில் மழை பெய்யுது, நிறைய பேருக்கு இடர்பாடு. அதையும் மீறி பெருமான் யாரெல்லாம் இங்கே வரணும்னு எழுதி வச்சிருக்காரோ அவங்கெல்லாம் இங்கே கண்டிப்பாக வந்துடுவாங்க. சரி, அப்படி இருக்கும் பொழுது அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறார். வளர்ந்து கொண்டு வரும்போது வேடுவர் கூட்டம், வேடுவர்னா வேட்டையாடல், வளர்ந்து வரும்போது நிறைய சேட்டையெல்லாம் செய்வார். ஒரு வாட்டி என்ன பண்ணாராம், பொறு புலி பார்வை பேழ்வாய் முகை என பொற்கை நீட்ட பறிவுடையை தந்தை கண்டு கை கொண்டு வச்ச இன்று 2 சுடர்க்கு ஒருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணில் மல்கி வரிசுடர் முத்தமத்தாய் வாய் மொத்தம் கொளிய மாற்ற. பாறை விலங்கு வச்சிருப்பாங்களாம். அது என்ன பாறை விலங்கு? இப்போ ஒரு மான் இருக்கிறது. அந்த மானை அந்த காட்டுல ஓட விடுவாங்க. ஓட விடும்போது மற்ற மான்லாம் வரும். அந்த பாறை விலங்கு அந்த மானை வைத்து எல்லா மானையும் பிடிச்சிருவாங்க. பெருமானும் ஒரு மான் கையில் வச்சிருக்காரு. அவர் எதுக்கு வச்சிருக்காரு? அந்த மானை காட்டி நம்மெல்லாம் மான் பெருமானுக்கு, அந்த மானை காட்டி இந்த மானை பிடிக்கிறார். இந்த பெருமான் எவ்வளவு முயற்சி செய்யறார், நம்ம வரமாட்டோம். மாயை சிக்கி கொண்டு சாமி என்னதான் இழுத்தாலும் வரமாட்டோம். எனவே அப்படி பண்ணுவாங்க. அப்போ ஒரு புலி இருக்கு. அந்த பாறை விலங்குல ஒரு புலியும் இருக்கு. அந்த புலி அந்த பேய் வாயை திறந்து வச்சிருக்கும் போது அதுல புகை மாதிரி இருக்குமா அந்த புலியோட வாய் உள்ள. அந்த குழந்தைக்கு இது புலி கை விட்டா கடிச்சிடும்னு தெரியாது. சின்ன குழந்தை. சரி, புகையாக இருக்கும், கருப்பா இருக்கு, சரி கை விட்டு பார்க்கலான்னு விட்டுட்டான். தந்தை பார்த்தேன். ஏன்னா அந்த ஏதோ அந்த புலிக்கு தெரியாது இது இதுவே கடிக்கூடாது. புலிக்கு தெரியுமா? வாய்க்குள்ள கை விட்டா அந்த புலிக்கு இடையூறா இருக்கும் என்று அந்த புலி கடிச்சிடும். அந்த நாகன் ஓடி வந்தார். அவர் என்ன பண்ணாரு, கை கொண்டு வச்ச. இது பண்ண கோவம் வருமா இல்லையா? அப்பா கண்டிப்பா கோவம் வரும், அடிச்சிருவார். அடிச்ச உடனே சைக்கிள் பண்ண சொல்றாரு, 2 சுடர்க்கு உருகன் தீர்க்கும். பெருமாளுக்கு வந்த இடையூரை, அந்த உறுதியை தீர்க்கக்கூடிய அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீரை அவங்க தாய் வந்து முத்தம் கொடுத்து அந்த கண்ணீரை மாற்றினார்கள் என்று தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பதிவு செய்கிறார். அதன் பிறகு பல ஆண்டுகள் கடந்து சென்றன. திண்ணனாருக்கு வில்பயில் பருவம் வந்தது. வேடுவ குலம் என்றாலே வேட்டையாடுறதுக்கு இந்த வில்பயில் பருவம்,
அதன் பிறகு வாள் எப்படி பயன்படுத்தும் என்ற அனைத்து கற்றுக்கொள்ளணும். நாகன் இப்போ இவருக்கு வில்லை எப்படி செய்யணும், வில்லை எப்படி பயன்படுத்தணும் என்று அனைத்து சொல்லித்தரதுக்கு ஒரு நல்ல ஆசிரியரை, அந்த வில் தொழில் துறையில் மூத்தவர் தான் கூப்பிடுவாங்க. இப்போ புதுசாக வந்தவரை கூப்பிட்டா அவருக்கு எதுவுமே தெரியாது. மூத்தவர்கள் நல்லா தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாம் சொல்லி தருவார். எனவே அந்த குலத்தில் முதியவரை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவரை அழைத்து வாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நாகனுடைய மகன் திண்ணன் வில் பிடிக்கின்றான். இப்போ நாகனுடைய பையன் வில் பிடிக்க போறான் தெரிஞ்ச உடனே அந்த பக்கத்து ஊரெல்லாம் ஒரு மன்னர் ஆட்சி செய்வாங்கல்ல. இந்த வேடு குலத்துல நாகன் தலைவன், அது பக்கத்துல அருகில் உள்ள வேடு கூடத்துல ஒவ்வொருத்தருமே தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தட்டு வச்சு எடுத்து வராங்க இதுக்கு வில் பிடிக்கிறது. அது எப்படியா அவங்க வந்து அந்த தட்டு வயசையே ஊர் எல்லையை தாண்டி போயிடுச்சு. அந்த உடுப்புற எல்லையை தாண்டி போயிடுதான். அவ்வளோ பொருட்கள் எடுத்து வச்சாங்களாம். அந்த வில் பிடிக்கும் நாள் 7 நாள் திருவிழாவாக கொண்டாடினாங்க. வில் பிடிக்கிற இப்போ நம்ம ஒரு வில்லு இருக்கோம் எடுத்துட்டு இப்படி நம்ம விடணும்னு ஆட்சி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு அந்த வில்லுள்ள ஒவ்வொரு பாகமாக அப்படியே சேர்த்து 7ஆவது நாளில் வில்லை கற்றுக் கொடுக்கும் நாள் எல்லாம் நடந்தது. அனைத்தும் நல்லா சிறப்பாக நடந்தது, எல்லாம் முடிந்தது. இப்போ நாகனுக்கு மூப்பு வந்துடுச்சு. எப்படி திருவிழா கண்ட குயவனாருக்கு மூப்பு வந்ததோ அதே போல நாகனுக்கும் மூப்பு வந்தது. அப்பொழுது அவருடைய அந்த வேடுவர்கள் சொல்றாங்க, திங்கள் முறை வேட்டை தாழ்ந்தது. திங்கள் முறை வேட்டைனா என்ன? ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட நாள் ஒரு நாளில் சென்று அனைத்து விலங்கையும் வேட்டையாட்டு வந்துடுவாங்க. அதை வச்சு ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க. எனவே அப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த காட்டில் நிறைய விலங்குகள் அதிகமாயிடுச்சு. அது நம்மை துன்புறுத்த வருகின்றது என்றெல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வேடுவ பகுதி எப்படி இருக்குமா, வேலி போட்டிருப்பாங்க. நம்ம தான் வேலி எப்படி போடுவோம், அந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியெல்லாம் சேர்த்து சுத்தி போடுவோம். அங்க யானை தமிழ் நட்டு வைப்பாங்க. நம்மளாண்ட ஒரு காங்கிரீட் கல் இருக்கும். அந்த கல்லை நல்லா நோண்டி வச்சு அது நகராத மாதிரி வச்சு கம்பியால் தான் வேலி போடுவோம். அங்க யானை சுற்றி நட்டு வச்சு சுத்தி வேலி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம புளித்தொல்லை தொங்குமா, அந்த வேலி மேல புளித்தொல்லை தொங்குமா. அப்படி இந்த வேட்டுவ பகுதியில் ஒரு அழகான பெருமானுக்கு வரக்கூடிய இடரையே தீர்க்கக்கூடிய ஒருவர் அவதாரம் செய்து வளர்ந்து கொண்டு வருகிறார். எனவே இப்போ அவருக்கு மூப்பு வந்துருச்சு, நாகனுக்கு மூப்பு வந்துருச்சு. அவர் சொல்றார், என்னுடைய மூப்பின் காரணமாக என்னால் வேட்டையில் முன்பு போல முயலகில்லேன். அதனால் நீங்க என்ன சொல்லுங்க, என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கைக்கொள்வீர். இப்போ ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசருக்கு மூப்பு வந்துடுச்சு. அவர் வந்து ஆட்சி யார்கிட்ட ஒப்படைப்பார், அவருக்கு மகன் இருந்தால் மகனுக்கு தான் ஒப்படைப்பார். அதனால இப்போ நாகனும் அதே போல் மகனுக்கு ஒப்படைக்கிறார். அப்போ சொன்ன உடனே அந்த வேடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை காலம் நிலவு கிளை கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கி இன்றி இருந்தோம், அத்தனினது அருள்வழியே நிற்பது என்றால் அடுத்தடி வேலுள்ளதோ. வைத்த விரல் திண்ணனை உன் மரபில் சால மேம்படவே பெற்றளித்தால் விளங்கும் மேன்மை, வைத்த சிலை மைந்தனை ஈண்டு அழைத்து உங்கள் வரையாட்சி அருள் என்றால் மகிழ்ந்து தேவர்கள் அந்த வேடர்கள் எல்லாம் மகிழ்ந்து உன்னுடைய மகனை அழைத்து நீங்க சொல்லுங்க, வந்து நீங்க ஆட்சியை கொடுத்துருங்க என்று சொல்றார். எனவே அரச குலத்தில் இருக்கக்கூடிய அந்த அரச பரம்பரையில் வந்த மகன் அரசாக வரும்போது அந்த மகனும் அந்த அரசரை போல் நல்ல குணம் படைத்தவனாக தான் இருப்பார் என்று நம்பிக்கை அளித்த வேடர்களுக்கும் உடனே திண்ணனை அழைத்து வர சொன்னார். அது மட்டுமல்லாமல் குலமரபில் வழிவந்த தேவராட்டி தன்னை அழைத்து, தேவராட்டியார் வயதான மூதாட்டி, அவங்க தான் அந்த குலத்தில் நடக்கக்கூடிய எல்லா சடங்குகளையும் செய்வாங்க. இப்பவே நம்ம வீடு ஏதாச்சும் ஒரு வயசானவங்க இருந்தாதான்
இது முன்னாடி இது போல் நடக்கும், இது மாதிரி நீங்கள் செய்யணும் என்று நமக்கு சொல்லுவாங்க. அதுபடி நம்ம செய்வோம். அதே போல் அந்த வேடுவ குலத்திற்கே ஒரு மூதாட்டி, அங்கே பெயர் தேவராட்டி. அவங்க தான் அந்த குலத்தில் அடக்கூடிய நல்லதோ கெட்டதோ என்று அனைத்தையும் அவங்க தான் செய்வாங்க. அவங்க அழைத்து சொன்னார். அதன் பிறகு திண்ணை வந்து விட்டார். அவர் எப்படி சொல்றாராம், கரு நீல மலை, ஒரு மலை வந்தால் எப்படி இருக்கும், அந்த மலை கரு நீல மலை வந்தது போல இருந்துதான். வந்து அந்த தந்தையார் அவருடைய சுருகியை அழித்து, இனிமேல் நீதான் இந்த வேடுவபதியை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். இப்போ தேவராட்டி வந்தார். தேவராட்டி என்னை எதுக்கு அழைத்தாய் என்று நாகரன் வந்து கேட்கிறார். ஒன்றுமில்லை, என் மகனை இந்த வேட குல தலைவனாக்கி விட்டேன். இந்த வேடர்கள் தம்மை காக்கும் பொறுப்பு உரிமை புகுகின்றார். அவனுக்கு வென்றும் வேட்டை வினை எனக்கு மேலாக வாய்த்து, வேட்டை வினை எனக்கு இருக்கிறதை விட என் மகனுக்கு அந்த வேட்டையாட தொழில் எனக்கும் மேல வாய்க்கணும். இப்போ தந்தை இருக்கிறார், அவருடைய பையனுக்கு என்னை விட கம்மியாக தான் அவன் படிக்கணும், என்னை விட கம்மியாக தான் வேலை செய்யணும்னு நினைப்பாரா? இதை என்னை விட கம்மியாக அவன் சம்பளம் வாங்கணும் நினைப்பாரா? என்னை விட நல்லா இருக்கணும், என்னோட நல்லா சம்பளம் வாங்கணும் அப்படிதான் நினைப்பாரு. அதே போல நாகனும் என்னை விட இந்த மகனுக்கு நன்றாக அந்த வேட்டை தொழிலாம் வாய்க்க வேண்டும் என்று சொல்றார். அதே போல அதுக்கு என்ன சொன்னார், காடு பலி ஊட்டு. காடு பலி விட்டு சொன்னார். அது என்ன காடு பலி, அந்த தெய்வங்கள் எல்லாம் மகிழ்ந்து உண்ணுமா. அந்த காடு பலி ஊட்டு என்றான் கவலை இல்லை, அது கவலையே இல்லை. ஏன்னா இப்போ மூக்கு வந்துச்சுன்னா அவருக்கு வாரிசு இல்லைன்னா அவர் கவலைப்படணும். அதான் நல்லா கரு நீள மலை போன்ற ஒரு வாரிசு வச்சிருக்காரு, அவரது கவலைப்படணும். அதனால கவலையே இல்லான் என்று தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார். தேவராட்டி காடு பலிக்கு தேவையானதை எடுத்து சென்றார். உடனே அந்த அடுத்த நாளே வேட்டையாடுவதற்கு கிளம்பிடுகிற திண்ணனார். நல்ல புது ஆடை, நல்ல மணிகள் எல்லாம் போட்டுக்கொண்டு, ஆனால் செருப்பு மட்டும் பழைய செருப்பு போட்டு போனார். புது ஆடை எல்லாத்தையும் அணிந்து கொண்டு காய் அணியக்கூடிய செருப்பு பழைய செருப்பாக போட்டு போனார். எனவே அப்படியே ஒரு வேட படையே திரண்டு வந்தோம் வேட்டையாடுறது. சொல்லும் பொழுது தேவராட்டி அப்படி இதில் இருந்தாங்கன்னா வந்து பொட்டு வச்சு திலகம் அணிவித்து, உன் தந்தைக்கும் என் நன்மைகள் உள்ளவல்ல. உன்னுடைய தந்தை அவருடைய தந்தைக்கும் நான் தான் செஞ்சு கொண்டு வரேன், ஆனா அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி நல்ல சகுனம் பண்றதே இல்லை. ஆனா உனக்கு வந்த மிக நல்ல சகுனமா இருக்கு, நீ நல்லா இருப்ப, இந்த வேட குலத்துக்கே நீ பெருமை சேர்க்க போகிற. ஆனால் அவர் அடுத்து செய்யக்கூடிய செயல் உண்மையாகவே வேட குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயலாக தான் இருக்கு. சரி, அப்படி உடனே வேட்டையாட சென்றார். வேட்டை எப்படி ஆடுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வேலி போட்டுப்பாங்க. வேலி போட்டுட்டு அந்த ஏன்னா அந்த விலங்கு எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அந்த சுற்றி உள்ள இடத்துல இருக்கணும். அதனால வேலி போட்டுட்டு சத்தம் எழுப்பாங்களாம். அதற்கென்று ஒரு சில கருவிகளை எடுத்துக்குவாங்க சத்தம் விடுவதற்கென்று. எனவே வேலி போட்ட பிறகு எல்லா விலங்கும் திரண்டுருவாங்க. அங்கே சத்தம் போட்டுன்னு அந்த வேடு வந்துட்டாங்க சொல்லிட்டு அந்த விலங்குகள்லாம் அங்கும் இங்கும் ஓடும்போது அவர்கள் எளிமையாக வேட்டையாடி விடுவார்கள். அப்படி வேட்டையாடும் பொழுது புலியோடைய வாய்க்குள்ள மான் தலையை போய் சிக்கிக்குமா. அவங்க விடுற அன்பினால புலி அதோடைய வாய்க்குள்ள மானுடைய தலையை போய் உக்காந்துக்குமா என்று இது போல் நிறைய அப்படியே செய்தியாளர் பதிவு செய்கிறார். அதன் பிறகு ஒரே ஒரு பன்றி அந்த வேடுவை போட்ட அந்த வேலியெல்லாம் தெரிஞ்சு வேகமா ஓடிச்சு. அதை யாரும் கவனிக்கல, ஒரு பன்றி தானே என்று விட்டுட்டாங்க. அதுதான் கவனித்தார். உடனே ஓடினான் அந்த பன்றியை வேட்டையாட சொல்லிட்டு பின்தொடர்ந்து உடனே ஓடினார். நாணன் காணன் என்ற இருவரும் அவர் பின்தொடர்ந்தார்கள். அப்படியே ஓடி வந்தாங்க. அந்த பன்றி ஒரு இடத்தில் சென்று சற்று நின்றுடுச்சு. நம் தினம் நடத்திருந்தா அங்கிருந்தே வில் விட்டு அம்பு விட்டு அந்த பன்றியை கொண்டிருக்கலாம். ஆனால்
ஒரு வீரனை அல்லது யாரா எந்த உயிராக சரி பின்னாடி இருந்து அம்பு விட்டு கொல்லக்கூடாது. அது வந்து நமக்கு தான் அவமானம் என்று எனக்கு தெரிந்தது. அந்த பன்றிக்கு முன்னே அந்த பன்றியோடைய முகத்துக்கு எதிராக சென்று பன்றியுடன் போராடி அந்த பன்றியை தன் வாளால் குத்தி கொன்றார். அதற்கு என்ன சொன்னாரு அந்த நாணன் காடணும், ஆடவன் கொண்டான் அச்சோ, இவர் அப்பாவோட இது மாதிரி வேட்டையானது இல்லப்பா, இவர் என்ன இப்படி வேட்டையாடுறாரு என்று நாணனும் காடணும் அப்படி ஆடவன் கொண்டான் அச்சோ என்று இருக்கிறாங்களா. நம் திருநாருக்கு இயல்பாகவே வில் பயிற்சியெல்லாம் எளிமையா வந்துருச்சு. ஏன்? முற்பிறவியில் அவர் வில்வித்தையில் சிறந்ததாக நம்ம யாரை கூறினோமோ அவர் அர்ஜுனன். முற்பிறவியில் பாசுபதாசுரம் வேண்டி அவர் அர்ஜுனன் தவம் செய்து கொண்டது. சாமி இப்போ அருள் செய்யணும், பாசுபதாசுரம் கொடுக்கணும். அதனால சாமி அருள் செய்யறதுனால எளிமையா வந்து இந்த பாசுபதாசுரம் கொடுத்துட்டு போக மாட்டார். ஏதாச்சும் ஒரு திருவிழாக்கள் பண்ணி இது போல அடுத்த பிறவியில் அர்ஜுனனை முக்தி உருவாக்கணும். அதனால பெருமாள் இப்போ ஏதாச்சும் செஞ்சானே ஆகணும். வந்து பாசுபதம் கொடுத்துட்டு நீ போயிட்டு வாப்பா என்று சொன்னா அடுத்த பிறவி இல்லாம போயிடும். ஏன்னா இப்போ வந்து பெருமாள் வேடுவனாக வந்தான். வேடுவனாக வந்த பிறகு துரியோதனுக்கு தெரிஞ்சிருச்சு இது போல அர்ஜுனன் தவம் செய்கிறான் பாசுபதம் வேண்டி. பாசுபதத்தை இப்பொழுது அர்ஜுனன் வாங்கினால் நமக்கு அது ஆபத்து. நமக்கு ஒன்று ஆபத்து தெரிஞ்சா நம்ம அந்த ஆபத்தை தடை செய்ய பார்க்கணுமா? நம்மளே பார்க்கும் போது துரியோதனன் பண்ண மாட்டானா? மூகாசுரன் அரசுரனை அழைத்தான். உனக்கு ஒரு வரம் எனக்கு தெரியுமா? தெரியும். என்ன வரம்? சிவபெருமானை தவிர யாராலும் எனக்கு மரணமே நிகழாது. உடனே போ, அர்ஜுனன் தவம் செய்கிறான், பன்றியாக மாறி அர்ஜுனனை தவத்தை கழிச்சிட்டு வா என்று சொன்ன. அந்த மூகாசுரன் பன்றியாக மாறி அர்ஜுனை நோக்கி வேகமா வர பெருமான் பார்த்தா தன்னை நோக்கி தாம் இருக்கக்கூடிய அடியாருக்கு இடையூறு வந்தா அந்த இடையூறு வராமல் தடுப்பது பெருமானுடைய கடமை. உடனே பெருமான் வேடுவனாக வந்து அம்பு விட்டார். அர்ஜுனனுக்கு பெருமான் உணர்த்தினார், ஏதோ வருது ஏதோ தப்பு நடக்க போகிறது உணர்த்தினான். கண்ணை திறந்தா பன்றி பாய வருது. உடனே அம்பு எடுத்து வில்லெடுத்து அம்பை எய்தான். 2 பேரும் அம்பு எய்தாங்க. பெருமான் அம்பு எய்தார், அர்ஜுனன் அம்பு எய்தார். 2 பேரும் எய்ததுனால பன்றி கீழே விழுந்து மாண்டது. மூகாசுரன் மடிந்தான். பெருமானும் வந்தா, அர்ஜுனனும் வந்தான். நான் விட்டு அன்பில் பன்றி செத்து விட்டது பாத்தியா என்று சொன்னார். அதுக்கு பெருமான் சொன்னார், நீ விட்டு அன்பில் பன்றி சாகல, நான் விட்டு அன்பில் தான் பன்றி சாகுது. 2 பேருக்கும் சண்டை, வாக்குவாதமா இருந்தது. அப்புறமா அர்ஜுனன் வந்த கோபத்தினால தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து பெருமான் தலையில் எடுத்தார். அது பெருமானுக்கு அடிச்சதோ இல்லையோ எல்லாருக்கும் அடிச்சுதான். இந்த உலகமே பூமியை ஆடிச்சான். ஏன்னா பெருமானுக்குள்ள அண்ட சராசரம் இருக்கிறது. எப்படி மாணிக்க வாசக பெருமானுக்கு பாண்டியன் பிரம்பெடுத்து அடித்ததால் அந்த பொன்மேனி புண்பட்டவா என்று மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் பதிவு செய்கிறார். பிட்டுக்கு மஞ்சு வந்ததால் பாண்டியன் அடித்ததால் அவருடைய பொன்மேனி புண்பட்டது என்று பதிவு செய்கிறார். எனவே இப்படி அடிக்கும் பொழுது அப்படியே பெருமான் வந்து கட்டி பிடிச்சாராம். கட்டி பிடிக்கலாம் வலிக்கும். நமக்கு இறுக்கி நம்ம கட்டி பிடிச்சா நமக்கு வலிக்காது, வலிக்கும். இப்போ மல்யுத்தம் செய்கிறாங்க, மல்யுத்தம் செய்யும்போது கட்டி பிடிச்சா அவங்க வலிக்குது இல்லை. ஆனால் இவரும் சண்டைதான் போட்டுனுக்காரு, இவன் கட்டி பிடிச்ச மட்டும் வலிக்கவே மாட்டேன், சுகமா இருக்கேன். ஏன் அப்படி இருக்கும்போது நீ யார் என்று கேட்கிற. அப்போ அர்ஜுனன் என்ன இன்னுமா என்ன கண்டுபிடிக்கல என்று பெருமான் அர்ஜுனருக்கு காட்சி அளித்தார். பெருமானி, நீங்களா வந்து என்னோட சண்டை போட்டீங்க என்று அர்ஜுனன் பெருமான் திருவடியை விழுந்து, பெருமானே உங்க திருவடி மட்டும் எனக்கு தாங்க, இந்த பாரதம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், திருவடி மட்டும் போதும் சார். அதுக்கு பெருமான் சொன்னார், நீ கவலைப்படாது, நீ எந்த பன்றியை வைத்து என்னை நீ சாதாரண வேடுவன் தானே என்று என்னை இழிவாக பேசினாயோ அதே பன்றியை வைத்து அடுத்த பிறவி நீ அதே வேட குலத்தில் பிறந்து எம் திருவடி அடைவாய் என்று பெருமான் அருள் செய்தார். அந்த பிறவியின் தொடர்ச்சி இப்பொழுது
கண்ணப்பர் திண்ணனாக அவதாரம் செய்து அந்த பன்றியை துரத்தி கொண்டு திண்ணனாக ஓடுகிறார். ரொம்ப நேரம் ஓடுறதுனால தண்ணி தாக்கெடுக்குது. நமக்கு கொஞ்சம் தூரம் ஓடினால தண்ணி தாக்கெடுக்குது. திண்ணனா ரொம்ப தூரம் ஓடினார், அவர் தண்ணி தாக்கெடுக்குமா இருக்காரு. அவர் இப்பதான் காட்டுக்கு புதுசு. ஆனால் நான் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்க அப்பா கூட நிறைய வாட்டி வேட்டைக்கு வந்துட்டு நல்லா தெரியும். அவர் கேட்குறார், தண்ணீர் நன்றுமி வளர்த்து உள்ளது எங்கே? நல்ல தண்ணி எங்கப்பா இருக்கீங்க? இப்போ நம்மளே ஒரு ஊருக்கு போகிறோம். நம்ம போய், ஐயா இங்கே நல்ல ஹோட்டல் எங்கேயா இருக்கு? நல்ல உணவகம் எங்கே இருக்கு? இந்த ஊரில் எந்த உணவகத்தை சாப்பாடு நல்லா இருக்கும்? விசாரிக்கவும் மாட்டோமா? ஏன்னா ஏதாச்சும் உணவகத்தை போய் அவங்க சாப்பாடு நல்லா இல்லைன்னா நம்ம காசு தானே வேஸ்ட் நம்ம நினைப்போமா இல்லையா? அதே போல நம்முடைய சின்னனாரும் கேட்கிறார், தண்ணீர் நன்று வளர்த்து உள்ளது எங்கே? அது நான் சொல்றான், நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்றான். இங்க தேக்கு சோலை இருக்கு இல்லையா, இந்த தேக்கு சோலையை தாண்டி போனா ஒரு காலத்து மலை இருக்கு. அந்த மலை கீழே நல்லா குளிர்தா ஒரு ஆற்று ஓடும். அந்த ஆறு நல்ல தண்ணி இருக்கும், அங்க போய் பருகலாம் தண்ணி. சரி வாங்க அங்க போலாம், இந்த பண்டையை தூக்கி கொண்டு வாங்க. 2 பேரும் அங்க தேக்கு மரத்தை தாண்டி தண்ணி குடிக்க போனாங்க. தண்ணி குடிக்க போனா காலத்தி மலையை பார்க்கிறார். காலத்தி மலையை பார்த்த உடனே இங்க மேல ஏறலாமோ என்று யோசிக்கிறேன். இதுவே நம்மளா இருந்தா மலை பெருசா இருக்கு, ஏறலாமா வேணாமா நம்ம யோசிப்போம். ஆனா உடனே நான் கேட்டேன், நானனே தோன்றும் குன்றின் நண்ணுவோம் என்ன நானன் காணனி போதில் நல்ல காட்சியே காணும். நான் என்ன சொல்லிக்கலாம், அங்க மேல எதுவுமே கருப்பா சின்ன மழை தானே, அம்மா ஏறிக்கலாம் வா, அப்படி தண்ணி குசம் போலாம் வா. அது நானும் சொல்லலை. தோன்றும் குன்றின் நண்ணுவோம் என்ன நானன் காணனி போதில், நீ எந்த குன்றின் மேல ஏறனா நல்ல காட்சியே காணும். அது நல்ல காட்சி. கோணமில் குடிமி தேவை இருப்பார் கும்பிடனா. சொன்ன உடனே தண்ணி தாக மறந்து போச்சு. தண்ணி தாக மறந்து எல்லாம் மறந்தது. குடிமி தேவை குடிமி தேவை குடிமி தேவை என்று அப்படியே குடிமி தேவை மயமாகி விட்டார். எப்படி திருவாரூர் சொன்னாரோ, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். அது பிறகு அவர் எங்க இருக்கிறார் எல்லாம் கேட்டா சொல்லுவார் இல்லையா, அதே போல இங்கு திண்ணனார் முன்னம் அவருடைய நாமம் கேட்டார். கேட்ட உடனே மலைமை ஏறும் என்ற ஆசை வந்தது. ஏறும் பொழுது அவர் உடலில் உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சது போல் இருந்தது. ஏறி சென்று பார்த்த உடனே பெருமான் தனியாக இருக்கிறார். அப்படியே கட்டி தழுவி மோந்து உச்சி மோந்து முத்தமிடுகிறார். அப்ப பெருமான் கேட்கிறார், பெருமான் நீ தனியா இருக்கியா? இங்க உன்னை எந்த விலகும் இப்போது அச்சம் துன்புறுத்தாதா என்று அப்படியே வங்கினை பற்றி போகா வல் உடும்பு என்ன நீங்காமல் இருக்கிறார். இப்போ பெருமானுக்கு உணவு கட்டி தழும்போது ஈரமா இருக்கும். பெருமான் திரும்ப ஈரமா இருக்கு, பச்சை இலைகள்லாம் இருக்கிறது. அப்ப நாயனை பார்த்து மற்ற செய்தார் யாரும், இது யாருப்பா செஞ்சா? அதுக்கு ஆனன் சொல்றான், நான் மண்திரள் உந்தியோடு மாவேட்டு ஆடி பண்டு குன்றடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி முன் பறைத்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தான் ஆகும் என்றார். நான் மட்டும் தந்தை கூட இந்த மலை பக்கமா வேட்டையாட வந்தோம். அப்போ ஒரு பார்ப்பான் இங்க வந்து இவருக்கு குளிர்ந்த நீரை ஆட்டி இலைப்பூ சூட்டி ஏதோ ஒன்றை படைத்து விட்டு போவான் என்று சொன்னார். இது சொன்ன இவருக்கும் ஆசை வந்தது. இவர் தனியாக இருக்கிறாரே, நாம் இவருக்கு உண்ண இறைச்சி கொண்டு வர வேண்டும். சாமி இறைச்சி சாப்பிடுவாரா மாட்டாரா என்று தெரியாது. நானும் சொல்லும் போது அவருக்கு வந்து சைவ உணவு மட்டும் தான் கொடுக்கணும் என்று சொல்லலையே, ஏதோ ஒன்றை படைச்சிட்டு போவோம். எனவே நம்ம என்ன சாப்பிடுவோம், இப்ப நம்ம என்ன சாப்பிடுவோம் அதான் சாமி கொடுப்போம். அதே மாதிரி திருநாள் சாப்பிடுவதான சாமி கொடுக்க முடியும் என்று அவர் இறைச்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். ஆனா அவரால் போக முடியல. அப்படியே கீழே போனார், மறுபடியும் மேல வந்துட்டார். உடனே
சாமி தனியா இருக்க ஏதாச்சும் வேணுங்க துன்புறுத்துவோம். அவர் இத்தனை வருஷமா அங்கதான் இருக்கிறாரு. ஆனா இப்போ நம் திண்ணனார் அப்படியே ஏவுமால் கொண்டான். எனவே தைரியம் கொண்டு இப்போ கீழே சென்று வர வேண்டும். எனக்கு இப்போ நீ பசியோடு இருக்கீங்க, எனக்கு திரும்ப கொண்டு வரணும். ஆனா நீ தண்ணியா இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு சாமி என்று சொன்ன. சென்றார். கீழே காடன் வந்து அந்த பன்றியை காய்ச்சி வைத்தார். எனவே நாணன் சாப்பிட்டு கிளம்பலாமா என்று காடன் நாணன் கிட்ட கேட்கிறான். அதுக்கு நாணன் சொல்றார், நான் என்ன சொல்றாங்க, தேவமால் கொண்டான் இந்த திண்ணன். அங்கே மேலிவன் குடிமைத்தேவரை கண்டு மோந்து உச்சி மோந்து புத்தகம் கொடுத்து, அப்படியே வங்கினை பற்றி கோகா வல்விடும்பு என்ன நீங்க இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான். நம் குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர் கெட்டான். தெரியுது, தேவருக்கு ஆள்படுவதுதான் நலம். நலப்பட்டான் அகப்பட்டான் கூட சொல்லி நலப்பட்டான். தேவருக்கு குடிமை தேவருக்கு பெருமானுக்கு ஆட்படுதான் நமக்கு நலம். அவர் திரு அடைவதுதான் நமக்கு நலம் என்று சேக்கியார் பெருமான் இங்கே சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய கண்தினார் கொடிமை தசைகள் எல்லாம் கோழினால் தெரிந்து கோத்து அழகுற பழத்தில் காய்ச்சி பள்ளியால் அதுக்கி அந்த நல்ல சுவை மிகுந்த கனியை இலையில் போடுவாராம். சாப்பிட்டு பார்த்து போடுவார். சுவையில்லாத கனியை இவன் சாப்பிட்டு சொல்லி இவன் கூட கொடுக்க மாட்டார், தூக்கி எரிஞ்சிடுவார். 2 பேரும் பார்த்தாங்க, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு விட்டதா? பெரும் பசி உடையினேனும் பேச்சிலன் நமக்கு பேரு தரும் பரிசு உணரான் மற்ற தசை புறத்து எரியார் என்றார். நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச தசையாச்சு நமக்கு கொடுக்கலாம்ல, நமக்கு கூட கொடுக்காம ஏன் அவன் தூக்கி எறிறான் என்று 2 பேரும் நாணனும் காலனும் இங்கே பேசிக்கொண்டிருந்தான். எனவே நல்ல தசையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீராடுவதற்காக எந்த சொம்பு கலசம் எதுவும் இல்லாத காரணத்தினால் நீரை தன்னுடைய வாயில் எடுத்துக்கொண்டு ஒரு கையில் வில்லி அம்பை வைத்துக்கொண்டு மற்றொரு கையில் திருவமுதலையை வைத்துக்கொண்டு இப்போ திருப்பள்ளி தாமம் திருமலர் அந்த மலரெல்லாம் பறிச்சுட்டு போகணும் கூட இல்லை, தன் தலையில் வைத்துக்கொண்டு பெருமாளுக்கு சென்று தன்னுடைய செருப்பு காலோடு அந்த முன்னிருந்த மலரை எடுத்தார். நானன் சொல்லும் போது இந்த மலரை நீ எடுக்கணும் என்று சொல்லணும். இதுதான் முற்பிறவியின் தொடர்ச்சி. அந்த மலரை எடுத்து இவர் தன் வாயினால் அந்த அபிஷேக நீரை உமிழ்ந்து திரும்ப தன் தலையில் அந்த மலரை இப்படி ஆட்டினாராம். பெருமாள் மேல விழுந்தது. பெருமாளே இங்க சாப்பிடுங்க. கொழிவு தசையெல்லாம் கோழினால் தெரிந்து கோத்து அழகுரு பழத்தில் காட்சி பள்ளினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படித்து அவ்விறக்கி சால அழகிது நாயனிலே அமுது செய்தாரும். பெருமானே நாயனான தலைவரே அமுது செய்யுங்க என்று சொல்றேன். எனவே இந்த இரவு முழுவதும் பெருமானுக்கு காவலாக நிற்பாராம். அப்போ அந்த நாகங்கள் உமிழ்ந்த அந்த ரத்தின மணியானது ஒளிருமா. அது மட்டுமல்லாமல் 5 6 அடக்கி உள்ளார் அரும்பெரும் ஜோதி. அந்த ஞானிகள் யோனிகளா இருப்பாங்க இல்லையா, அவர்கள் தியானத்துக்கு ஈடுபட்டு இருக்கும் போது அவர் உடம்பானது பிரகாசிக்கும். அந்த ஒளியாலும் மற்றும் குரங்கெல்லாம் ஒவ்வொரு ஒளி பொறிஞ்ச கற்கள் எல்லாம் அவங்களுடைய புகையில் வைத்திருக்குமா. அதோடைய ஒளியாலும் எந்தையார் திருக்காலத்தி மலையில் இரவு என்று ஒன்று இல்லவே, எப்பவுமே பகல் மட்டும்தான் என்று சொல்றேன். எனவே அடுத்த நாள் சிவகோசரியார் அந்த பார்ப்பாளர் சொன்னாங்க இல்லையா, அவர் பேர் சிவகோசரியார். அவர் வந்தார். இறைச்சி எல்லாம் இருக்கிறது, செருப்பு கால்தடம் இருக்கிறது, வாசனை இல்லாத காட்டு மலை இருக்கிறது. ஐயோ அனுசிதம் கெட்டேன் என்று தூரமா விலகி போனார். ஆனா அவருக்கு செய்யணும்ல இப்போ என்ற ஒரு கோல் எடுத்து அந்த இறைச்சி எல்லாம் தடுத்தெறிந்து செருப்பு கால்தடத்தை எல்லாம் மாற்றி சென்று பொன்முகலி ஆற்றில் மூழ்கி எழுந்திருக்கு வந்து இன்பும் அவர் எப்பொழுதும் செய்யக்கூடிய பூசையை முடித்து சென்றார். சென்ற உடனே இவர் வந்துடுவார். இவர் பூசை செய்வார். இப்படியே 5 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. 5ஆம் நாள் இரவு சிவகோசையார் தினமும் இவ்வாறு நடக்குது பெருமானை என்று பெருமானிட்ட இணை போச்சு அந்த இரவு உறங்கினார்.
பெருமான் வந்து இது போல உனக்கு எதுவுமே தெரியாது, அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாவென்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறிநீ என்று அருள் செய்வார். அவனை பற்றி உனக்கு தெரியணுமா? நாளைக்கு வந்து உன் பூசையை முடிச்சுட்டு எப்பையும் போல வீட்டுக்கு போகாம ஒளிந்திருந்து நான் செய்யக்கூடியதை அவன் எனக்கு செய்யக்கூடியதை பார். இது வந்து பூசையை முடிச்சா சிவகோசையை வந்து எப்பயும் போல அந்த இறைச்சி அகற்றிட்டு பொன்முதான்ற நீராழிட்டு வந்து பூசையை முடிச்சுட்டு அந்த மரத்தை முன்னாடி ஒழிஞ்சுக்கிட்டேன். சின்ன நாள் அந்த பூசைக்கு தேவையான பொருட்களை சேகரித்து கொண்டிருக்கும் பொழுதே இவருக்கு ரத்தத்தை காட்டக்கூடிய ஒரு சில அந்த சகுனங்கள்லாம் தெரிஞ்சு. இப்போ வந்து இந்த பறவை நமக்கு எதிரில் போனால் இந்த போய் நமக்கு ரத்தத்தை காட்டக்கூடியது, நமக்கு ரத்தம் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். ரத்தத்தை சாக்கக்கூடிய சகுனங்கள் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஐயோ குடிமித்தவருக்கு என்ன ஆச்சு, சாமிக்கு என்ன ஆச்சு என்ன பரபரிக்கு, நமக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, நமக்கான ரத்தம் வருதா எங்கேயாச்சும் பார்ப்போம். நமக்கு நம்ம தெரிஞ்சிருந்தா நம்மளதான் முதல்ல பார்ப்போம். ஆனா நம்முடைய திண்ணனா குடும்பத்த பெருமானுக்கு என்ன ஆயிடுமோ என்று பயந்தார். எனவே அப்படி பயந்து ஓடி வந்தா பெருமானுடைய கண்ணில் ரத்தமானது பாய்ந்து வலது கண்ணில் ரத்தம் குதிரமானது பாய்ந்து. எனவே இப்போ உதிரம் அந்த குருதி வந்தா ஒரு மூலிகையெல்லாம் இருக்கும், அது போட குருதி நின்றோம். ஆனா அந்த மூலிகை கொண்டு வந்து கண்ணில் அப்பியும் குருதி நீங்கவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஊனுக்கு ஊனே மருந்து என்று அவர் சிறு வயதில் கற்ற அந்த கேள்வி ஞானம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. அதற்கு என்ன யோசிக்கிறாராம், எனக்கு 2 கண் இருக்கிறது, பெருமாள் எனக்கு கண்ணிலிருந்து குருதி வருது, என் கண்ணை இடந்து அப்பில் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும். என் கண்ணை எடுத்து அப்பினால் பெருமாளுக்கு அது மருந்தாக அந்த இரத்தமானது நிற்கவும் முடியும் என்று தன்னுடைய அம்பை எடுத்து தன் வலது கண்ணை நோண்டி பெருமாளை திருக்கண்ணை அப்பினார். இது சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அம்பை எடுத்து கண்ணை நோண்டி பெருமாள் கண்ணில் அப்பினார். இது நம்ம எளிமையா தன் வாயா சொல்லிடலாம். ஆனால் அவர் கண்ணை இடந்து அப்பும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு, நம்ம கண்ணு ஏதாச்சும் தூசி போட்டாலும் நம்ம கண்ணு வலிக்கு, நம்ம கண்ணு எரியுதே சொல்லிட்டு நம்ம கண்ணு நோண்டிட்டே இருக்கும். ஆனா அவர் கண்ணையா நோண்டி அப்பினார். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய காரியம் அது. நம்ம எளிமையா செய்யக்கூடிய காரியம் அது இல்லை. ஆனால் நம் கண்ணப்ப நாயனார் செய்தார். எனவே அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த நாயனார் கண்ணப்ப நாயனார். அப்படி செஞ்ச உடனே கண்ணிருந்து ரத்தம் நின்றுட்டதே என்று சந்தோஷமா இருந்தார். ஐயோ நமக்கு கண்ணு போயிடுச்சே என்று அந்த வழியே தெரியல அவருக்கு. பெருமாள் கண் நின்றுடுச்சே, ரத்தம் நின்றுச்சே என்று ஆடினார், கூத்தாடினார். அதற்கு பெருமாள் என்ன பண்ணார், இன்னொருடைய திருத்தொண்டை உலகி கொடுத்தனர். மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்னங்க உங்க சாமி இப்படி கண்ணப்பனை இப்படி சோதிக்கிறார் என்று சொல்லுவாங்க. பெருமான் அவருடைய தொண்டை சிவகோசையாக கொடுத்தது மட்டும் செய்தார். அது மட்டுமல்ல நமக்கும் தெரியணும்ல. இப்போ அந்த மாதிரி செய்யலைன்னா கண்ணப்பனோட அன்பு நமக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காரு. எனவே இவன் நலத்தை இன்னும் காட்ட நாயனார் மற்றொரு கண்ணில் உழைப்பில் செங்குருதி பாய கண்டனர். உலகின் மேலோர் குலப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையில் உங்கள் மேலார். கண்ணை குருதி அதை பார்த்தார். பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார். ஏன், நமக்கு என்ன கண்ணு இருக்குல்ல. எப்படி இயற்பகை நாயனாருக்கு பெருமான் வந்து உன் மனைவியை தான் கேட்டேன் என்று சொல்லும் போது இயற்பகை சந்தோஷம் வந்துடும். ஏன், நம்மகிட்ட இருக்கதானே கேட்டாரு, இல்லை கேட்கலையே என்று சொல்லும்போது சந்தோஷம் வந்ததோ அதே போல நம் கண்ணப்ப நாயனாருக்கு எனக்கு இன்னொரு கண் இருக்குல்ல, அதையும் அப்பிடுவேன் என்று அது சந்தோஷப்பட்டார். எனவே இப்ப கண்ணெடுத்து அப்பினா காணும் நேர்பாடு எங்களுக்கு தெரியாம கண் வேலையில தப்பிட்டோம்னா சாமிக்கு கண்ணு நிற்காம போயிடும் என்று சொல்லி தன்னுடைய காலை எடுத்து பெருமானை கண்ணில் ஊன்றி
தன்னுடைய கைகளால் அந்த மற்றொரு கண்ணை எடுக்க முயல்கிறார். எடுக்க முயலும் பொழுதே செங்கல் வெள்ளேற்றின் பாகர் திண்ணனா தம்மை ஆண்ட அங்கனர் அற்புதர் திருக்கை அன்பர் தன் கண் முன் இடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணர் அமுத வாக்கு கண் அப்ப நிற்க பெருமாள் கை வந்துச்சு. பெருமாள் கிட்ட இருந்து வாக்கியமும் வந்துச்சு. ஏன் பெருமாள் கண்ணப்ப நிற்க என்று அந்த 3 வார்த்தை சொன்னார்ல, அதோடு நிறுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தையானது அவர் காது வழியாக சென்று அந்த காது நரம்புகள் வழியாக மூளைக்கு சென்று மூளையிலிருந்து ஒரு செய்தி வந்து கைக்கு வருவதற்குள்ள அவர் அப்போ எவ்வளவு வேகமா வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. அதனால பெருமாள் கை வந்து நம் கண்ணப்பனோட கையை நிறுத்தியது, தடுத்தது. அது மட்டுமல்லாமல் பெருமாள் கண்ணப்ப நாயனாருக்கு காட்சி அளித்து என்ன சொன்னாரு, எப்பயும் போல என் திருவடி அடைவாய் என்று சொன்னது மட்டுமல்லாமல் மாறிலா என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் இடது நிற்பார், நம் கண்ணப்ப நாயனார் வலது பக்கத்தில் நிற்பார். இருவரும் பெரும் வேறு பெற்றவர். சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீர் பட்டாவை தாங்கிக் கொண்டனர். நம் கண்ணப்ப நாயனார் அப்படியே பெருமான் பக்கத்தில் இருந்து பேரானந்த இன்பத்தில் நாமும் பெருமான் திருவடியை அடைய வேண்டும். இப்போ பெருமானை பிடிப்பது மிகவே கஷ்டங்க. ஆனா பெருமானை அடியாரை பிடிப்பது, அடியார் அருளை பெறுவது எளிமை. அதனால நமக்கு எது எளிமையோ அந்த வழிதான் நம்ம போவோம். இப்போ ஒரு வழி நல்லா சூப்பர் நல்லா அழகா அனைத்துமே இருக்கு. இந்த வழி பல்லும் மேல குண்டும் குழியுமா இருக்கு. நம்ம இதுல போவோம், பல்ல மேல கல்லியா போவோம். அதான் அழகா நம்ம வண்டியில போனோம்னா வண்டிக்கு எதுவும் பாதிப்பு வராத வழியில் தானே போவோம். நாயன்மார் திருவடி பிடிப்பது அந்த நல்ல சாலை போல. ஏன் நம்ம போனோம்னா பெருமான் திருவடி எளிமையா பிடிச்சிடலாம். இல்ல நான் போய் பெருமான் திருவடி பிடிச்சலாம் பெருமான் திருவடி அடைவேன்னா குண்டும் குடியும் பள்ளத்துல இறங்கி ஏறி வண்டி ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வரணும், நிறைய அடியெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டுதான் வரணும். ஆனா நாம் பெருமாள் அடியாருடைய திருவடிகளில் சரணாகதி அடைந்து விட்டால் நாம எப்படி போறோமோ இல்லை, நம்ம அவங்க அடியார்கள் நம்மை சென்று பெருமான் திருடி சேர்த்து விடுவார்கள். எப்படி பெருமாளை குறும்பர் சேரமான் பெருமாள் எப்படி நம்பியாருடன் தோழமை கொண்டிருந்தார், நம்பியாரே கூட்டு வந்தார் சொன்னார். அதே போல நாமும் நாயன்மார் திருவடியில் பணிவோம். அவருடைய திருவருளை பெறுவது மட்டுமல்லாமல் பெருமானுடைய திருவடியை அடைவோம். நம் கண்ணப்ப நாயனாரும் பெருமான் திருவடி அடைந்தார். கண்ணப்ப நாயனார் திருவடிகள், கண்ணப்ப நாயனார் திருவடிகள், கண்ணப்ப நாயனார் திருவடிகள்.